பெரியவர்களே, தாய்மார்களே, நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக்கு 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 மறந்துடாதீங்க. நமது சின்ன மைக்கு, உங்கள் சின்ன மைக்கு, நம்ம இளைஞர்களோட சின்னம் மைக்கு. மறக்காமல் மைக்கு சின்னத்துக்கு வாக்களிங்க. இந்த காணொலியை ஆரம்பத்திலேயே ஒரு விரும்பி உங்களை கேட்டுக்கிறது என்னென்னா, ஒரு 4 பேருக்கு பகிருங்க. உங்களால் முடிஞ்சது நம்ம சேனலுக்கு செய்ய உதவி. 2வது உதவி என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, காணொலி முழுமையாக பாருங்கள். நான் பல நாட்களாக பல நேரங்களாக தொடர்ச்சியாக சொல்கிறது ஒன்று, நம்ம பாலராஜ் சேனலில் தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒன்று தான் சொல்லுவேன். இந்த கர்ம பிடிச்ச கேமரா, இந்த செல்ஃபோனில் இருக்கக்கூடிய கேமரா கிட்டத்தட்ட ஒரு 1940 காலகட்டத்தில் வந்துருந்துச்சுன்னா நமக்கு இப்படி வீடியோ உட்காந்து பேசிகிட்டு இருக்க வேண்டியமே கிடையாது. இப்போ அவர் உருவாயிருக்கவே மாட்டார். யார் அவர்? பெரிய தலைவர், மகான் வித்வான் இருக்கார்லா, உருவாயிருக்கவே மாட்டார். மொத்த கதையுமே லாட்ஜில் முடிஞ்சிருக்கும். யாரை சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் உங்களுக்கு வெளிப்படையாக சொல்கிறதுக்கு விரும்பலை. நான் கேமரா கண்டா பயப்பட 2 பேர் தாங்க. 2 பேர் தான். ஒருத்தன் திருடன், இன்னொருத்தர் திமுக கட்சிக்கிறேன். ஏன்னா இந்த கேமரா இருக்கப்பே தான் மக்கள் எப்படி விழிப்புணர்வு இருக்கிறாங்க. இவங்க செய்யக்கூடிய ஊழல், இவங்க செய்யக்கூடிய கோல்மாரித்தனம், மொல்லமாரித்தனம், இது எல்லாம் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஏன் சொல்கிறேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு பரப்புரைக்கு போய்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் இல்லாததற்கு மக்கள் மிக பெரிய அளவில் விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்க. சாதாரண விழிப்புணர்வு கிடையாது. ஆளும் கட்சியை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய மனநிலைக்கு மக்கள் இப்போ அதிகமாக வந்திருக்கிறாங்க. காரணம் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இணையதளம் தான். இன்னொன்று, இந்த உங்களுடைய அலைபேசி இருக்கிற இந்த அலைபேசி இருக்கக்கூடிய இந்த கேமரா இருக்கலாம், அந்த கேமரா தான் முழுக்க காரணம். ஏன்னா எங்கள் ஊருடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் போன மட்டும் வரும்போது எங்களுக்கு எதுவுமே செய்யலை. இப்போ நாங்கள் எங்கள் ஊரில் உள்ளவங்க, தூத்துக்குடிக்காரங்க, திருநெல்வேலிக்காரங்க, தென்காசிக்காரங்க ரோசத்தோட எங்கள் பழைய நாடாளுமன்ற உறுப்பினர் நிற்க வச்சு கேள்வி கேட்குறோம். அவர் எங்கள் ஊருக்குள்ளே வர விடாமல் தடுத்து நிறுத்துறோன்னு சொல்லி கேள்வி கேட்ட உடனே பக்கத்தில் கூட கன்னியாகுமரிக்காரங்க புரிஞ்சு போச்சு. ஆகா, தூத்துக்குடிக்காரங்கடா உப்பு தயாரிக்கிறாங்க, ரோசத்தோடு பாருங்கள் எப்படி அங்கே வரைக்கும் நாடாளுமன்ற நிப்பாடி கேள்வி கேட்குறாங்க. நம்மளுக்கு தெளிச்சவங்களா, நம்மக்கிட்ட உப்பு காற்று இருக்குது, அந்த கன்னியாகுமரி முன்னாடி உள்ள வேட்பாளர் யாரா நிப்பாட்டி கேள்ற எம்பியை அப்படின்னு கேட்குற அளவிற்கு ஒவ்வொரு பக்கமும் 40 தொகுதிக்கும் இந்த விஷயங்கள் பரவிக்கிட்டே போகுது. எப்படி போகுது? பரவிக்கிட்டே போகுது. அப்போ 40 தொகுதிகளுமே ஏற்கனவே நிற்கக்கூடிய வேட்பாளர்களை, ஏற்கனவே நின்ற சட்டமன்ற உறுப்பினர்களை, அமைச்சர்களை என்ன பண்ணுறாங்க? நடு ரோட்டில் நிற்க வச்சு எங்கள் ஊருக்கு இது வரைக்கும் வராத நீங்கள் எதுக்கு இப்போ வாரீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இணையதளத்தில் அதிகமாக பகிரப்பட்டுருக்கு. அப்படி இணையதளம் முழுக்க பகிரப்பட்ட முக்கியமான காணொலி தான் இந்த காணொலி நம்ம பார்க்க போகிறோம். முதல் தொடக்கமாக மதிப்பிற்குரிய எங்கள் அக்கா கனிமொழி அக்கா உடனே பார்த்தே. காரணம் என்ன பார்த்துக்கிட்டோன்னா, ரோசம் வளைஞ்ச மண்ணில் எங்கள் தூத்துக்குடி உப்பு தயாரிக்கணும், நாங்கள் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமால அப்படின்னு சொல்லி அம்மையார் கனிமொழி அவர்கள், ஏன்னா கனிமொழி எடுத்த உடனே அவர்கள் போட்டோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கனிமொழி அவர்கள் தமிழ்நாட்டு மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அன்பு தங்கை, முன்னாள் முதல் முத்தமிழ் அறிஞர் மதிப்பிற்குரிய டாக்டர் கலைஞர் கருணாநிதியுடைய அன்பு மகள், மதிப்பிற்குரிய சேப்பாக்கத்தினுடைய சேக்குவாரா எங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய அன்பு அத்தை, அப்படி பல கோலத்தில் இருக்கக்கூடிய எங்கள் அக்கா கனிமொழி அவர்கள் திமுக மகளிரின் செயலாளர் இருக்கக்கூடியவர்களை தூத்துக்குடி மக்கள் பிரச்சாரம் செய்யும்போது தடுத்து நிறுத்தி எந்த வேகத்துக்கு வண்டி முன்னாடி வந்துச்சோ அதே வேகத்தில் ரிட்டர்ன் வண்டி போகுது. அந்த கண்கொள்ளா காட்சியை காணொலியாக எடுத்து அருமையாக நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு அந்த வீடியோ எடுத்து போடுறோம். அன்பு நண்பர்களே, பாருங்கள், பகிருங்கள். வெளியே வைக்க மாட்டான், தெளிவா சொல்றான். இப்ப அவன் ஊருக்கு வந்தானே வெளியே வைக்க மாட்டான். வண்டி வரும் பார்த்துக்கிட்டேலா எப்படி அக்கா வண்டி இப்படி வந்த வேகத்திற்கு அதே வேகத்தில் நான் இத்தனை பட்டத்தை சுமந்திருக்கக்கூடிய முதலமைச்சருடைய தங்கச்சி, அமைச்சருடைய அத்தை, முன்னாள் முதலுடைய மகள், திமுகனுடைய மகளிர் அணி செயலாளர், தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் ஏற்கனவே இருந்தவங்க, அவர்களுக்கே இந்த நிலைமை. காரணம் என்னென்னா, மக்கள் விழிப்புணர்வு அடைந்து விரட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த தொடக்கம் இங்கே பிடிச்ச ஒரு பிடி அப்படி நேரம் எங்கே போச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சிகரஸ் கட்சிங்க. அவர் ஒரு பெரிய அறிவாளிங்க. அவர் மாதிரி ஒரு மேதை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாங்கன்னு சொல்லக்கூடிய பாசி
சி அது நமக்கு பிடிச்ச சாபம். அது வந்து சிதம்பரம்னு ஒருத்தர், அவருக்கு பேரிச்சு. அவர் வேட்பாளராக அவரோட பையனை காட்சி பண்ணிக்காரல, அவருக்கு ஓட்டு கேட்டு ஐயா போனாப்புல. போன இடத்துல மக்கள் சொன்ன அருமையான கருத்து என்ன நீங்களே கேளுங்க. நான் பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. சொல்லு கேளுங்க. ஓட்டு போடுறது இருக்கட்டும்பா, பேசுறது நான் பேசுறேன், நீங்க பேசுறதுன்னு சொல்றேன். 3 பேர் செத்து போயிருக்கான், ஒரே ஒரு பொம்பளை 3 பேர் செத்து போயிருக்கான் குடிச்சு. இந்த மாதிரி அவர் எதுவுமே கேட்காம மேலே ஓட்டு கேட்க யாரும் வரக்கூடாது, இங்கேயாச்சு அக்கா கனிமொழியை வெறுமனே அனுப்பி விட்டாங்க. நம்ம ஆட்கள் அங்கே என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் வெயில் கூடலாம் என்ன பண்ணிட்டாங்க, கல்லை கொண்டு அடிச்சுட்டு வந்துட்டாங்க. யார ஐயாவை கல்லை கொண்டு அடிச்சிடும். ஊருக்குள்ளே வந்து வச்சுக்கோ, கல்லை கொண்டு அடிச்சிடும். ஒழுங்காக ஊரை பார்த்து ஓடி போயிருங்க, வராது. நீ ஜனநாயக முறைப்படி கேள்விகளுங்க நீங்கள் என்கிட்ட அப்படி ஐயா சிதம்பரம் சொல்கிறாப்புல. நீ கேள்விகள் கேட்க ஒன்றும் கேட்க வேண்டாம். இத்தனை வரைக்கும் என் கூட வந்தேன் வீட்டில் இத்தனை பிரச்சனை நடந்திருக்கேன் ஊரில், எங்கள் மாவட்டத்தில், எங்கள் நாடாளுமன்ற தொகுதிகளை ஒரு முறைக்கு வந்ததே கிடையாது. இப்போ தூக்கிட்டு வந்து நிற்கிறாங்க, கல் இருக்குங்க மனதை உடச்சு ஓடிப்போ அப்படி அனுப்பிவிட்டாங்க ஓசக்காரங்க. இன்னொரு பக்கத்தில் சிறுபான்மை காவலர் எங்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இஸ்லாமியர்களுடைய விடுதலையை இன்று வரைக்கும் சாத்தியப்படுத்தாத ஒரு புனிதர். அப்பாவி இஸ்லாமியர் ரொம்ப முக்கியங்க, அது சொல்ல மறந்துட்டாங்க. அப்பாவி இஸ்லாமியர்களுடைய விடுதலை இன்று வரைக்கும் சாத்தியப்படுத்தாத ஒருத்தர். 2 பேர் எனக்கு தெரிஞ்சு இறந்து போயிட்டாங்க ஸ்டாலின் வந்தது பிறகு. 2 பேர் இறந்து போயிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் தான். அப்படி அவங்களே விடுதலை கிடச்சிட்டு பேரிட்டு எதுக்கு போட்டு விடுதலை பண்ணிக்கிட்டு நினச்சிட்டாரு போல இருக்கு. அவங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா எங்கள் ஸ்டாலின் ஐயா தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தர், ரொம்ப பிடிச்சவருங்க. அவரை விட்டு எங்களுக்கு காப்பாது யாருமே இல்லைங்க அப்படி நினைக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆசி பெற்ற சின்னம் உதயசூரியன். இருந்துச்சுன்னா ஆசி பெற்ற சின்னம். அவருடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் திருச்சியை தன் கண்ட்ரோல் வச்சிருக்கார் KN நேரு. அவருடைய பையன் பெரம்பலூரில் போட்டி போடுறாரு அருண் நேரு. அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது தடுத்து நிறுத்திட்டாங்க. பார்த்துக்கோங்க இந்த கண்கொள்ளா காட்சியை. ஒவ்வொரு முறையும் இஸ்லாமியர்களுக்கு அமோக வரவேற்பை கொடுத்து கொண்டிருப்பீர்கள். நாங்க ஒன்றும் தப்பா சொல்லல. பார்க்கலாம் வந்திருக்கோம். தடுத்து நிறுத்துனது யாரும் பார்த்துட்டேலா? தடுத்து நிறுத்துன்னு சிறுபான்மை காவலர் என்று இதுவரைக்கும் நம்ப வைத்து ஏமாற்றக்கூடிய இஸ்லாமியர்களே அவர்களே விவரம் தெரிஞ்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா தடுத்து நிறுத்தி வராத தம்பி, போ தம்பி, இருக்கணும் தம்பி, நீங்கள் இது வரைக்கும் எங்களை பண்ணுனதெல்லாம் போதும் தம்பி. நீங்கள் எங்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, இங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வருவதற்கு உங்கள் திமுக கட்சிக்காரங்க போட்ட ஓட்டு தானா தம்பி? நான் அவங்களுக்கு தெரியும்லா என்ஐஏங்கிறது. அமித்ஷா நாடாளுமன்றத்தில் பேசுகிறாரு, தமிழ் அமைப்புகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் எதிராக தான் இந்த என்ஐஏ இருக்கும், அவர் செயல்பாடு எதிராக சொல்லி அவரே சொன்னார். போராட்டக்குழுக்கு எதிராக அவரே பதிவு பண்ணார். அப்படி தெரிஞ்சும் என்ஐஏக்கு வாக்கு செலுத்த திமுக கட்சிக்காரங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லி பெரம்பலூர் இஸ்லாமியர்கள் விழிப்புணர்வு அடைச்சிட்டாங்க. தம்பி அருணே, நீ அடுத்த வருஷம் வா அருணே, உனக்கு முதல் தேர்தல் இந்த மாதிரி நீங்கள் தோல்வி சந்திச்சுக்கோ, அடுத்த தேர்தலில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் அனுப்பி விட்டாங்க. அப்புறம் இன்னொரு பக்கத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா திமுகனுடைய நம்ம மதிப்பிற்குரிய ஐயா இருக்கார், யாரே உதயண்ணாவை பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு பயங்கரமான ஒரு ஆள். உதயண்ணா ஒருத்தர் இப்போ பேட்டி என்ன கேட்டு போயிருக்காருன்னா, பிரச்சாரத்துக்கு வாக்கு கேட்டு போயிருக்காரு, திருச்சிக்கு போயிருக்காப்புல. இளவரசர் போகிற வழியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஸ்டாலின் ஐயாவுடைய கடை நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாடு முழுக்க கடை இருக்குது. சரி, டேடி கடை எப்படி இருக்குது பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அந்த கடையில் எதுவும் வாங்கினாரான்னு தெரியலை. இல்லை திருச்சிக்கு போகிற வழியில் ஜாபர் சதிக்கு எதுவும் மிச்சம் இருக்குன்னு சொன்னாங்களே, என்னது அது? இல்லைங்க அந்த பாசம், இந்த நேரில் வந்து 10 ரூபாலாம் கொடுத்தாரலாம், அதில் வந்து மிச்சம் வச்சுட்டு போயிட்டார் போல பாசத்தை. சரி, அந்த பாசத்தை கொஞ்சம் வாங்கிட்டு போன்னு நினச்சிட்டு போனாங்களான்னு தெரியல. போகிற இடத்துல திருச்சியில் வச்சு ஐயா ஒரு சம்பவம் ஒன்று பண்ணுறாப்புல. அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத பாருங்கள். இதெல்லாம் இந்த சாதனைகள்லாம் தொடரணும்னா வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நீங்கள் வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கணும். பண்ணுவீங்களா? நாம இவ்வளோ நேரம் மன்னிச்சிருங்க, நம்முடைய கூட்டணி சின்னம் தீப்பெட்டி சின்னத்தில் நான் தப்பு பண்ணாலும் நீங்க தெளிவா இருக்கீங்க. நான் உங்களை செக் பண்ணேன், நீங்க எல்லாம் தெளிவா இருக்கீங்களான்னு பார்த்தேன்.
அந்த தீப்பெட்டியே ஏற்கனவே கணேசன்னு சொல்லி ஒருத்தர் அந்த ஈரோட்டில் போட்டி போட்டார்லாம், அவர் முடிச்சுட்டு தான் வந்திருக்கு ஏற்கனவே. ஐயப்ப வயசு காலகட்டத்தில் உங்கள் அப்பாவை நம்பி இவரே நம்பி கட்சியில் இருந்தவர், சீட்டு கிடைக்கல சீட்டு கிடைக்காதுன்ற ஒரே விரத்தியில் என்ன பண்ணிட்டாரு, எம்பியாக இருந்தவர் போயிட்டார் மருந்து குடிச்சு போயிட்டார். ஐயோ பாவம், அவர் வந்து போட்டு தள்ளிட்டாங்க. இந்த தீப்பெட்டி தான், இந்த தீப்பெட்டி வச்சு வாக்கேக்க நிற்கிறாங்க திருச்சியில். ஆனால் அண்ணன் என்ன சொல்கிறாப்புல அதான் தெரில, அது எந்த இதுன்னு தெரியல. ஸ்டாலினையோட அன்பா இல்லை ஜாபர் சாதிக்கோட அன்பை பெற்றாரான்னு தெரியல. உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறது பார்த்தீங்கன்னா உதயசூரியன் ஓட்டு போடுங்க அப்படின்ட்டாப்புல. உதயசூரியனா கையில் வேற ஒன்று வச்சு தீப்பெட்டி வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தா நீங்கள் தெளிவாக இருக்கீங்களா பார்த்தேன். எப்படி நீங்கள் ஸ்டாலினை அன்பையோ இல்லை ஜாபர் சாதிக்கோட அன்பையோ பெற்று வந்துட்டு நம்மளை கேட்குறாரு, இவர் நிதானம் இருக்காரான்னு தெரியல. இவருக்கு நம்மளை கேட்குறாரு மக்களை பார்த்து, நீங்கள் தெளிவாக இருக்கீங்களா பார்த்துன்ட்டு. மக்கள் தெளிவாக இருக்க சொன்ன உடனே போய் சொல்லி போட்டாங்க, ஐயா நீங்கள் தான் தெளிவாக இல்லை. எப்படி நீங்கள் தான் தெளிவாக இல்லை, நீங்கள் தெளிவாக இல்லாமல் இருக்கனால நான் உங்களுக்கு உடனே கேள்வி கேட்குறோம். அவர் மலுப்புறாராம். அவர் வந்து நாங்கள் நிதானமாக தாங்க இருக்கோம், நாங்கள் நிதானமாக தான் இருக்கோம், நீங்கள் நிதானமாக இருக்கீங்களா? எப்படி தீப்பெட்டிங்க, அது தீப்பெட்டி, உதயசூரியன் கிடையாது. போங்க, சாப்பாடு அன்பை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, ரொம்ப வேண்டாம் அன்பு இல்லைங்க. அப்பாவோட அன்பை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க போதும். தேர்தல் கலெக்ட் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கும், அந்த நேரத்தில் அன்பு வேணும், எங்கள் அப்பா அன்பு எனக்கு வேணும் சொல்லக்கூடாது. அது கொஞ்சம் குறைச்சிட்டுவாங்கண்ணே, அது அப்போ மேடைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மக்கள் வந்து ஒரு பிரதிநிதியாக நின்று மக்களுக்கான சேவைகளை, மக்களுக்கு வேண்டிய விஷயங்களை செய்வதற்கு முடியலை. 3 ஆண்டுகள் ஆட்சி பண்ணிட்டீங்க. 1000 ரூபா சொல்லி ஏலம் வியாபாரி மாணிக்கு இந்த மீன் ஏலத்தில் இந்த ஏலம் போடுற மாதிரி கூவுற மாதிரி உட்காந்து கூவிக்கிட்டு இருக்கீங்க. எவன் போனாலும் சரி தான் திமுக உங்களுக்கு 1000 ரூபா கிடைக்கும். நீங்கள் மேக்கப் போட்டிங்களா, நீங்கள் லிப்டிக் போட்டிங்களா, நீங்கள் கண்மை வைக்கிங்களா, நாங்கள் கொடுக்க 1000 ரூபா அப்படிங்க. கொச்சைப்படுத்தினா கதிரானந்த் போன்ற சில அறவேக்கடுக்கள் இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களையும் யார் போனாலும் நீங்கள் அரசு பஸ்ஸில் போகிறீங்களா, நாங்கள் போட்டதுங்க அப்படிங்க. பெண்கள் நீங்கள் 1000 ரூபா வாங்குறீங்களா, நாங்கள் போட்டதுங்க. மாணவிகள் நீங்கள் 1000 ரூபா வாங்குறீங்களா, நாங்கள் போட்டதுங்க. ஏன்னா 1000 ரூபா எதுவுமே தெரியாதாடா, நீங்கள் கட்சியில் நாங்கள் வந்ததுக்கு பிறகு இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கிறோம், ஒரு வார்த்தை ஒன்றுமே கிடையாதா? இதுதான் இந்த திமுகனுடைய ஆட்சி லட்சணம். இலவசமாக கொடுத்துப்பட்டு அது நம்மக்கிட்டேருந்து வாங்கின காசு, நம்ம காசு தான், மக்களுக்கு அது தெரியல மட்டும்தான், மக்களுக்கு அது புரிய மாட்டேங்கி. அதை வச்சுக்கிட்டு இவங்க 100 இருக்காங்க. இனிமேலாச்சும் 40 தொகுதி இன்னும் நமக்கு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு. 40 தொகுதியிலுமே வரக்கூடியவங்களை நிற்க வச்சு கேளுங்க. எங்கள் தெங்காசியில் தனுஷ் எம்குமார் நிற்கலை, திருநெல்வேலியில் ஒருத்தர் நின்னார், அவர் நிப்பாட்டி விட்டு காங்கிரஸுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ஏற்கனவே திமுக நின்றவங்களுக்கே திரும்பியும் நிற்பதற்கு வாய்ப்பு கொடுக்கல. காரணம் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவன் எவ்வளோ மோசம் வரணும்னு பார்த்துக்கோங்க. தயாநிதி மாறன்லாம் அவருடைய தொகுதிக்கு பெருக்கவே மாட்டார், திரும்ப வாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ தனுஷ் எம்குமாரை பார்த்துக்கோங்க, எவ்வளோ மோசமாக எங்கள் தென்காசிக்கு வந்திருக்கே மாட்டேன், வந்ததே கிடையாது. வேறு விஷயம், நன்றி சொல்லக்கூட வரல, அவர் வந்து நன்றி மறந்துட்டார் உடனே. அப்படிப்பட்ட பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் தான் திரும்ப நான் அவங்க வாக்கு செலுத்துவேன், அவர்களுக்கு தான் நான் உண்மையாக நிற்பேன். நாங்கள் பரம்பரை திமுக, நாங்கள் பரம்பரை அதிமுகங்கிறத விட்டுருங்க, இடம் சங்கி வாழாட்டி வராங்க. இது திமுக அதிமுக நாம் தமிழுக்குள்ள சண்டை. இடையில வந்து பாஸ் நானும் வர ஓடி மாதிரி வராதிங்க. நீங்கள் லிஸ்ட்லேயே கிடையாது, நீங்கள் ஓட்ட போட்டிலே கிடையாது. நீ வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு ஆளை மதிக்கலை, அதை உள்ளே வந்து இருந்து சீன் போட்டிருக்க வேண்டாம். இந்த காணொலியெல்லாம் முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு, நிறைய இருக்குது, ஸ்டாக் இருக்குது, அப்போக்கப்போ எடுத்து போடுவோம், மொத்தமாக போட முடியாதுல, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுவோம். கண்டென்ட் கொடுக்கக்கூடிய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.